வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சம் கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின், அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்ட கொஷினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் கொஞ்ச நாளாக போட கிடையாது, ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ பழைய கொஷின்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்போ டைரெக்டாக கொஷினுக்கு போயிடலாம். கோயம்புத்தூர்ல இருந்து ரமேஷ் அப்படிங்கிறவர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. எக்ஸ்பிரி நாளின் கடைசி நிமிடத்தில் 10 பைசா போன்ற விலையில் ஆப்ஷன்களை யார் வாங்குகிறார்கள்? அதற்கான காரணம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த எக்ஸ்பிரி டேல சம் ஆப்ஷனுக்கு வந்து 10 பைசா, 15 பைசா, 20 பைசால நிறைய ட்ரேட் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ரைட் பண்ணவங்க பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக வாங்குறாங்க. அது வந்து இந்த மணி அந்த மணி இதை மட்டும் தான் வந்து பைட் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் த மணி வந்து பைட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஆப்ஷன் ரைட் பண்ணவங்க, அதாவது ஆப்ஷன் செல் பண்ணவங்க அப்படியே கூட விட்டுருவாங்க. அதுக்கு வந்து பெனல்ட்டி வராது. பட் அட் த மணியவோ இல்லை இந்த மணியவோ அவங்க வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டு அது வந்து ஸ்கொயர் அப் பண்ணலை அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து பெனல்ட்டி போட்டுருவாங்க. அதனால தான் வந்து அந்த 10 பைசாவுக்கு ஸ்கொயர் அப் பண்ணிட்டு போயிடுது. இல்லை அப்படின்னா ஒரு லாட்டுக்கு பெனல்ட்டி இதெல்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 500 ருபீஸ் வந்து 600 ருபீஸ் வரும் பெனல்ட்டி. ஓகேங்களா? அதனால தான் வந்து 10 பைசா கூட ஸ்கொயர் அப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்கொயர் அப் பண்ணுறதுக்கு காரணம். ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்டான்லி ரூபன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. குட் மார்னிங் சார், ஐ ஹவ் பாட் க்ரோ ஸ்டாக் 25 ஷேர்ஸ் ஆன் லாஸ்ட் ஃப்ரைடே. Before that stock coming in my Demat account, it shows short delivery could not able to sell your stock. I didn't try to sell the stock. Kindly guide me அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரூனி திருச்சி அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான கேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரோ ஸ்டாக்கு 25 ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 25 ஷேர்ஸ் உங்களுக்கு செல் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து செல் பண்ணவங்க தான் நீங்கள் வந்து வாங்கியிருக்கிறீங்க. ஸோ இந்த செல் பண்ணனவர் அவர்கிட்ட கையில் ஹோல்டிங்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிட்டாரு. அதனால் வந்து அது வந்து செட்டில்மெண்ட் ஆகலை. அப்படிங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் ஷேர் இல்லாமல் செல் பண்ணுறவங்களுக்கு பெனல்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 150 ருபீஸில் செல் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 150 ருபீஸ் ப்ளஸ் வந்து T+1 அதில் வந்து ஷேர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஒரு 20% அவங்களுக்கு வந்து பெனல்ட்டி போடுவாங்க. ஸோ 30 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் 180 ரூபாய்க்கு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு உங்களுக்கு 180 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆனால் 180 ரூபாயில அது வந்து ஸ்கொயர் அப் பண்ணியிருப்பாங்க. 30 ரூபா லாபத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் அப் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த 30 ரூபா பெனல்ட்டி வந்து அவங்ககிட்ட சார்ஜ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ கையில் இல்லாத ஷேர்ஸ் யாராவது செல் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டில்மெண்ட் டேல அந்த மாதிரி தான் பெனல்ட்டி வரும். ஓகே, அதுக்கடுத்து வந்து சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது. கோவை மாவட்டம் ஈசா யோகா அருகில் வசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிஃப்டி ஏறினாலும் ஸ்டாக் ஏறுவது இல்லை, என்ன காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நிஃப்டி ஏறிச்சு அப்படின்னா ஸ்டாக் ஏறினா தான் நிஃப்டி ஏறும். நீங்க வந்து நிஃப்டி 50ல இருக்கிற 50 ஸ்டாக்கை பார்க்கணும். அந்த 50 ஸ்டாக்ல ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் இந்த 3 ஸ்டாக்கை மட்டும் ஏற்றிக்கிட்டு மீதி 47 ஸ்டாக் இறங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி ஏறிட்டு தான் இருக்கும். ஆனால் 47 ஸ்டாக்கு வந்து இறங்கிட்டு இருக்கும். அதனால ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு ஏறிட்டு இருக்கும். அந்த மாதிரியான டைம்ல வந்து மற்ற மிட் கேப், ஸ்மால் கேப்பு, மீதி இருக்கிற நிஃப்டி 50ல இருக்கிற 47 ஸ்டாக் இந்த மாதிரிலாம் வந்து இறங்கிட்டு இருக்கும். அதனால அப்படி உங்களுக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னா, நிஃப்டி ஏறிட்டு இருக்குது, எந்த ஸ்டாக்டா ஏறுது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல போயிட்டு பாருங்க. ஓகேங்களா? அதாவது கான்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அதுல போயிட்டு நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் ஒரு லிங்க் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டில யாரு எந்த ஸ்டாக்கு எத்தனை பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி நிஃப்டி இறங்குறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்கு எத்தனை பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று கேட்டிருக்காரு. நானும் விவசாயி தான், உங்க தோட்டத்துல என்ன விவசாயம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு சிறு குறு விவசாயின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். தென்னங்கன்று வச்சிருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆகுது தென்னங்கன்றுகளுக்கு. இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மரமா வந்து பாலை விட்டுக்கிட்டு இருக்குது. எங்க தென்னங்கன்று வளர்த்துறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. மருந்து ஊத்தல அப்படின்னா வண்டு வச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தோம் களை பிடுங்கிறது, எரு வைக்கிறது, உரம் போடுறது,
தண்ணி கரெக்டாக பாயுதாண்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 7,000 8,000 ரூபா செலவாகுது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஹாபியாக வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சாட்டர்டே சண்டே போயிட்டு மரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவோம். மற்ற டைமில் அங்கே ஒரு வேலையாள் வச்சுருக்கிறோம், அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து கணேஷ் ஃப்ரம் சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்கிறாரு. அர்ஜுன் ப்ரோ, நீங்கள் பிரேக் அவுட் கமாடிட்டி பேக்கேஜ் போடலாமே, கமாடிட்டி ஷேர் மார்க்கெட்டை விட ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குமே அப்படிங்கிறாரு. கமாடிட்டி பண்ணலாம், ஆனால் நைட்டு 11 மணி வரையும் 11:30 மணி வரையும் யார் முடிச்சுக்கிட்டு இருக்கிறது? இதுக்கே தான் நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதனால் கமாடிட்டி மார்க்கெட்டில் நான் தலை வச்சு கூட நான் படுக்கிறது இல்லை. கமாடிட்டியில் ஏன்னா மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சில்வர் கோல்டோடைய மூவ்மெண்ட் பார்த்தா நல்ல வயலண்ட் மூவ்மெண்ட் வருது. நல்லா அதை ஸ்கேல்பர் ட்ரேடருங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பட் வேண்டாம், அது நம்மளால முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு அன்டைம் வரையும் முடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. அதனால் கமாடிட்டி பக்கம் நான் தலை வச்சு கூட நான் படுக்கிறது இல்லை. விஜய் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு. ஸ்டாக்ஸ் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணும்போது எப்படி ஆவரேஜ் பண்ணுறது, அதே மாதிரி லாஸில் இருக்கிற ஸ்டாக்கை எப்படி வந்து ஸ்டாக் இன் லாஸ் அண்ட் ஸ்டாக் இன் ப்ராஃபிட். யூஸ்வலி ஐ ஆம் ஏபிள் டு ஆவரேஜ் த ஸ்டாக் இன் லாஸ், பட் ப்ராஃபிட்டில் இருக்கிற ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணுறது தெரியல அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ட்ரபுள் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. லாஸ் வந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுவாங்க, அதே வந்து ப்ராஃபிட்டில் அந்த ஸ்டாக் போயிட்டு இருக்கும்போது ஆவரேஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் குறையிட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நாராயணா வித்யாலயா நான் ஃபஸ்ட்டு 1,700 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2,300 போச்சு. இப்போ மறுபடியும் 1,700 1,800 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்போல்லாம் வந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வாரி எனர்ஜி. இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் இறங்கும்போது நல்லாவே டவுன் ஆச்சு. அப்போ வந்து வாரி எனர்ஜியை ஆட் பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ வந்து ட்ரேட் டீல் முடிஞ்சிச்சு, அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சூப்பராக கொடுத்தாங்க. இப்போ அகைன் 3,200 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து 2,500 இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ இந்த நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக்கு, நல்ல க்ரோத் ஆகிற ஸ்டாக்கு இறங்குச்சு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குன்னு போயிட்டு நம்ம ஐடியா ஸ்டாக் இறங்கிட்டு இருக்குது, இதை வந்து வாங்கலாமா, எஸ் பேங்க் இறங்கிட்டு இருக்குது, இதை வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது வேல்யூவான ஸ்டாக்கு. ஹெச்ஐஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இப்போ ரீசெண்டாக 3,800 900 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக்கு. நாராயணா ஹிருதாலயா, வாரி எனர்ஜி, ஸோ இந்த மாதிரியான அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து இறங்கும் போதும் ஆவரேஜ் பண்ணலாம், ஏறும்போதும் ஆவரேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? மோகன் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. எஸ்எம்இ அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் ஐபிஓ அப்ளை செய்ய என்ன வழிமுறை உள்ளது, நமக்கு அலாட்மெண்ட் கிடைத்தால் முதல் நாளுக்கு விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்தவரையும் லாட்டாக தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து மினிமம் வந்து 1 lakh அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும். பட் இந்த இது வந்து மோஸ்ட்லி கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு லாட்டாக தான் கிடைக்கும். 2,000 அதாவது 1 lakh ருபீஸ் அரௌண்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எத்தனை லாட் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேலேயே வந்து செல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து சுந்தர் ராஜு ராமசாமி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் பை 100 ருபீஸ் ஸ்டாக் 1 நம்பர், டார்கெட் 10 ருபீஸ், ஸ்டாப் லாஸ் 5, 7% இன்க்ரீஸ், நவ் ஸ்டாப் லாஸ் மூவ் டு 5%, எபோவ் ஒய் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறாரு, 110 ரூபா டார்கெட் வைக்கிறாரு, 95 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன், 7% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது 107 ரூபாய்க்கு வரும்போது ஸ்டாப் லாஸ் 105 ரூபாய்க்கு கொண்டு வரலாமான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக கொண்டுட்டு வரலாம். அதாவது கண்ணில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு நீங்கள் 105 ரூபாய்க்கு கொண்டு வரணும். இல்லை நான் வந்து 107 ரூபாய்க்கு வைக்கட்டுமானா அது வந்து ரிஸ்க், அது வந்து ட்ரிகர் ஆயிடும். ஸோ 105 ரூபாய்க்கு கொண்டு வரலாம். 110 ரூபா போகும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லை 110 ரூபாய்க்கு மேலே போகும்போது இன்னும் நல்லா போக மாட்டேங்குது அப்படின்னா 108 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து வந்து விஜயகுமார் சேலத்துலேருந்து கேட்டிருக்கிறாரு. நான் முதலீடு செய்துள்ள மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள் அப்படின்னு போட்டு ஃப்ளெக்ஸி கேப்பில் 5,000, நிஃப்டி மிட் கேப்பில் 150, மொமெண்ட் 50 இண்டெக்ஸில் 5,000, நிஃப்டி
இவி நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் ஃபண்டில் 1000 அப்படின்னு போட்டிருக்கிறாரு. 2024 ஆண்டு முதல் பங்குச்சந்தை அதல பாதாளத்தை துவங்கியது. அப்போ வந்து முதலீடு செஞ்சுட்டு வரேன். 22 வருஷம் என்னுடைய முதலீடு சரியா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸி கேப்பில் 5000 போட்டுக்கிறாரு. அந்த ஃப்ளெக்ஸி கேப் 5000ங்கிறது ஃப்ளெக்ஸி கேப் 2500 அண்ட் மல்டி கேப் அதில் வந்து ஒரு 2500 பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் ரெண்டு ஆல்மோஸ்ட் 80 to 85% சேம் தான். பட் மல்டி கேப்லேயும் ஒரு 2000 அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2500 பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்ட் 50 இண்டெக்ஸில் 5000 பண்ணுறாரு. அதை வந்து 2500 மிட் அண்ட் லார்ஜ் கேப்பில் பண்ணலாம். ஓகேங்களா? மிட் அண்ட் லார்ஜ் கேப்பில் 2500 ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி இவி நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் அதில் 1000 rupees பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த ஃபண்டை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பட் கோல்டு ஃபண்டில் 1000 rupees இருக்கணும். நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 70% வந்து 75% ஈக்விட்டிலையும் 20% வந்து 25% கோல்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாகவே வந்து ஈக்விட்டிலேயே பண்ணிட்டு வராதிங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. முன்பெல்லாம் ஊனா ரிலையன்ஸ் ரெக்கமெண்ட் செய்வீங்க, இப்பயே அது செய்யறது இல்லை. ரிலையன்ஸ் என்ன டவுன் பஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ரிலையன்ஸ் வந்து டவுன் பஸ் இல்லை, அது வந்து என்ன சொல்றது, சைக்கிள் ரிக்ஷா மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். எங்கேயும் மூவ்மெண்ட்டே இல்லை. ரொம்ப நாளாகவே வந்து அது அப்படியே ஐடியெலாம் இருக்குது. பட் அதுக்கு ஒரு டைம் வரும். அந்த டைமில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து முருகன் ஆத்திக்காடு வடக்கூர் சிவகங்கை அப்படிங்கிற இடத்துல வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் எப்படி பிரேக் அவுட் முன்னாலே ஃபில்டர் பண்ணுறது? எல்லா ஸ்டாக்கும் நம்மளால டெய்லி செக் பண்ண முடியாது. இப்போ 52 வீக் ஹை அண்ட் லோ நிறைய இடத்துல ஃபில்டர் பண்ண முடியும். அது மாதிரி ஏதாவது ஸ்க்ரீனர் இருக்கா ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஸ்டாக்கு அப்படின்ட்டு கேட்டுக்கிறாரு. நீங்கள் எப்படி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வெப்சைட்லேயும் லிங்க்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதை வந்து நாமளாக தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 500 ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ணுவேன். எல்லா ஸ்டாக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் போய் ரிசர்ச் பண்ணுவேன். அதில் தான் நான் பிரேக் அவுட் ஸ்டாக்கு அந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும். அங்கே நான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி கிளைண்ட்டுகளுக்கு அனுப்பி அந்த பிரேக் அவுட் லெவலில் வந்து பிரேக் அவுட்டும் ஆகணும், ப்ளஸ் வால்யூமும் ஆகணும். அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அதுக்கடுத்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா வெப்சைட்லேயும் வரும். இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆயிருக்குது, இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு வரும். மீடியாவில் வரும். எல்லா அனலிஸ்ட்டுங்களும் இந்த ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நாம் அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருப்போம். அதனால அதுக்கு முன்னாடி ஏற ஆரம்பிச்சோம். அதனால வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே நாம் போய் வெப்சைட்டில் போயிட்டு நாம் வந்து சர்ச் பண்ணணும். ஓகேங்களா? அது எந்த ஒரு வெப்சைட்லேயும் வராது. மணிகண்டன் ஃப்ரம் காஞ்சிபுரத்து வந்து கேட்டுக்கிறாரு, ரிவர்சல் ஃபுல் பேக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது ரிவர்சல் ஃபுல் பேக் அப்படின்னா லைக் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் வருதோ அந்த இடத்துல சப்போர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வால்யூம் ஆகணும், ப்ளஸ் பிக் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். கண்டினியூவாக டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னா ஒரு இடத்துல கன்சால்டேஷன் ஆகும். கன்சால்டேஷன் ஆகிற இடத்துல ஒரு லைன் போடுங்க. அந்த இடத்துல அந்த லைனுக்கு கீழே போகக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பிக் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், ப்ளஸ் வால்யூம் ஜென்ரேட் ஆகணும். அந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் ப்ளஸ் வால்யூம் ஜென்ரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைன் ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த லைன் ஸ்டாப் லாஸ் அங்கே வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து ரிவர்சல் ஃபுல் பேக். கலைவாணி கோவையிலேருந்து கேட்டுக்கிறாங்க, நாராயணா ஹிருதாலயா ஆர் ஃபோர்த்திஸ் ஹாஸ்பிட்டல் நீண்ட கால முதலீட்டுக்கு எந்த பங்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஃபோர்த்திஸ் ஹாஸ்பிட்டல் இது ரெண்டுமே வந்து மணி மெயின்டைன்ட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா வச்சு தீட்டி விட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் நாராயணா ஹிருதாலயா வந்து அந்த அளவுக்கு தீட்ட மாட்டாங்க. அதாவது இவங்க தீட்டுவாங்க, பெரிய அளவு தீட்ட மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு நாராயணா ஹிருதாலயா. அதனால இதில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஏற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும். பட் ஸ்டெடியாக போகும். ஃபோர்த்திஸ் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து மணி மெயின்டைன்ட் அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு நல்லாவே ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து ஜெய் கணேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. வணக்கம் சார், பட்டியல் இடப்படாத பங்குகளை கிரே மார்க்கெட் விலை என்று குறிப்பிட்ட விலை இருக்கிறது.
இந்த விலையை எங்க அடிப்படை நிர்ணயம் செய்கிறார்கள் அப்படின்னு ஜெய் கணேஷ் திருவனந்தபுரத்துலேருந்து கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு ஷேர் வந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதாவது ஐபிஓ வரும்போது கிரே மார்க்கெட் ப்ரைஸில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அதாவது குஜராத்தி அங்கே இருக்கிற சம் மார்வாடிஸ் இவங்கெல்லாம் எப்படி வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாக்குடைய டிமாண்டு அதுக்கடுத்ததான் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதை வச்சு தான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் வந்து குஜராத்தில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் கிரே மார்க்கெட்டுக்கும் செபிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. கிரே மார்க்கெட்டுங்கிறது அதே வந்து கிரே மார்க்கெட் அப்படிங்கும்போது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. லைக் இந்த கிரே மார்க்கெட் ரேட்டை வச்சு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வணக்கம் தலைவா அருண் ஃப்ரம் சென்னை அங்கிருந்து கேட்டிருக்கிறாரு. நான் தலைவெல்லாம் இல்லைங்க, நான் தொண்டன் தான். ஓகேங்களா? நான் 10K 15K எஸ்ஐபி போடலாம்னு இருக்கேன் ஃபார் லாங் டேர்ம் அரௌண்ட் 15 to 20 இயர்ஸ். எதில் போட்டால் கரெக்டாக இருக்கும்? இதில் போடலாம், கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள். அந்த மாதிரி எஸ்ஐபி போடுறதா அடிக்கடி ரிவ்யூ பண்ணணுமா, இல்லை எப்பப்போ ரிவ்யூ பண்ணணும், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது எஸ்ஐபி பொறுத்தவரையும் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 70% ஈக்விட்டிலையும் 30% இல்லைன்னா அட்லீஸ்ட் 25% கோல்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி வந்து லாங் டேர்முக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது மிட் அண்ட் லார்ஜ் கேப் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், மல்டி கேப் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து ஃப்ளெக்ஸி கேப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபண்டெல்லாம் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாம். கோல்டில் ஒரு 25% அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் எவ்ரி இயர் வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. லைக் ஒரு காலத்தில் வந்து ஆக்சிஸ் ஃபண்ட் எல்லாமே டாப் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து குவாண்ட்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மோத்திலால் ஓஸ்வால் அந்த இதெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு ஃபண்டும் வந்து அதிகமாக வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து அதாவது நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து அதிகமாக ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மிட் கேப்னா 85% தான் அவங்க வந்து மிட் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மீதி இருக்கிற 15% வந்து நிஃப்டி 50ல் ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து ரிலையன்ஸாக இருக்கலாம், ஐசிஐசி பேங்காக இருக்கலாம், இந்துஸ்தான் யூனிலிவராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த 15% வெயிட்டேஜ் பை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நல்லா அவுட் பர்ஃபார்ம் இருக்கும்போது அந்த ஃபண்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து டிபெண்ட் அப் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இது நீங்கள் லாங் டேர்முக்கு அப்படிங்கும்போது நான் சொன்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.